பொண்ணை வளர்க்குறாங்க, ஒரு பொண்ணை படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் நிறைய இடங்கள்ல பாருங்க, அவளுடைய திருமணத்தை முன்னிறுத்தி தான் நிறைய விஷயங்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க. பட் ஆனால் என்னைக்குமே நான் எடுத்த முடிவு தப்பு அப்படின்னு நான் வந்து யோசிக்கவே இல்லை. ஒரு பொண்ணுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுப்பது முதல்ல அவங்களுடைய படிப்பு, ரெண்டாவது அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணம். மேஜிக் 20 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி மேஜிக் பெண்கள் சீரீஸ் பவர்ட் பை பிங்கே கேபிட்டல்ஸ். இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்க போற கெஸ்ட், இவங்கள நியூஸ் ரீடரா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு நியூஸ் ரீடர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர், இது மட்டும் இல்லை, இன்னும் பல துறைகளில் அவங்களோட மேஜிக்கை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மளோட கெஸ்டா என்ன இருக்கிறவங்க ஹேமா ராகேஷ் அவர்கள். அவங்கள இன்வைட் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் ஹேமா ராகேஷ் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் சமீபத்தில் போட்டிருந்த உங்களோட ரீல் பார்த்துருந்தேன். மீடியாவுக்கு வந்து 20 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. எஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இது வந்து 20 இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நாட் அன் ஈஸி ஜேர்னி, கண்டிப்பாக தெரியும். இதில் வந்து நான் பர்டிகுலராக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது, இந்த 20 இயர்ஸ் இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுலேருந்து நம்ம போகலாம். ஓகே, நிச்சயமாக சிரமங்கள் நிறைய இருந்தது. ஏன் அப்படின்னா, என்னுடைய கிருஷ்ணகிரி மாவட்டம் அப்படிங்கிறது பெண் கல்விக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப குறைவாக மதிப்பு கொடுத்த ஒரு மாவட்டம். பெண் சிசு கொலைகள் அதிகமாக நடந்த மாவட்டம். அந்த மாவட்டத்துலேருந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. எங்களுடைய மாவட்டத்தில் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கான கெரியர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒன்றா பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு டீச்சர் ஆகணும், இல்லை வந்து தமிழ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு டீச்சர் ஆகணும், இல்லை வந்து மேக்ஸ் படிச்சுட்டு டீச்சர் ஆகணும், இல்லை நீங்கள் வந்து ஒரு பிகாம் படிச்சுட்டு ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதி பேங்க் வேலைக்கு போகணும், இல்லை அப்படி இல்லைனா ஒரு அக்கௌண்டன்ட் வேலைக்கு அந்த மாதிரி வந்து நீங்கள் போகலாம். இல்லை அதையும் தாண்டி உங்களுக்கு என்ன ஆப்ஷன்னா, நீங்கள் உங்களை காலேஜில் படிக்க வைப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு நல்ல வரன் வந்ததுன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பெண்களுக்கு அன்றைக்கி இருந்த ஆப்ஷன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது மீடியா அப்படிங்கிறது எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் யாருமே மீடியா கிடையாது, நான் தான் ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வரேன். அப்போ அந்த மீடியாக்குள்ளே அப்படின்னு ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டராக நம்ம கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம லோக்கல் சேனலில் செய்தி வாசிப்பாளராக 11th படிக்கும்போது என்னுடைய கெரியரை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணி காலேஜ் படிக்கும்போது நம்ம ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டராக ஆகி, அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரிலேயே பிஎட் முடிச்சுட்டு சேலத்தில் பிஜி முடிச்சுட்டு சேலத்தில் படிக்கும்போதே நம்ம வந்து பார்ட் டைமாக ஒரு 4 லோக்கல் சேனல்ஸில் ஒர்க் பண்ணேன். இதில் சிரமங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, என்னுடைய காலேஜ் டேஸில் நான் மீடியாவில் ஒர்க் பண்ணது அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய மதிப்பை கொடுத்தது. அதே சமயம் விமர்சனத்தையும் அதிகமாக கொடுத்தது. ஏன் அப்படின்னா, ஒரு பொண்ணு அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், 6 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய வேலையே 6 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். எனக்கு 7 மணிக்கு தான் ரெக்கார்டிங் இருக்கும். அப்போது ஒரு பொண்ணு அப்படின்னா அவங்க எப்படி போலீஸ் ஸ்டேஷன் போவாங்களா, கோர்ட்டெல்லாம் போவாங்களா, எதுக்கெல்லாம் வந்து போகணும் அப்படின்னாங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டராக இருக்கிறப்போ, நீங்கள் ஒரு நியூஸ் சேகரிக்கிறப்போ நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும், போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியிருக்கும். அப்படியெல்லாம் போகும்போது எல்லாருக்குமே என்ன ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னா, ஒரு 18-19 வயசுலேயே வந்து பொண்ணு நிறைய இடங்களில் போயிட்டு வந்துட்டுருக்கா, மீடியானா வந்துட்டு அது எப்படி கெரியராக வந்து சூஸ் பண்ண முடியும், இப்படியெல்லாம் ஒரு பொண்ணு வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, இல்லை வந்து கோர்ட்டுக்கு போகிறது, இல்லை வந்து ஈவினிங் 6 மணிக்கு மேலே வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து அவளுடைய திருமண வாழ்க்கையை பாதிக்கும். யார் வந்து கல்யாணம் பண்ணிக்குவா? அதாவது எனக்கு இன்றைக்கும் நான் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படின்னா எனக்கு அந்த சின்ன வயசில் ஒரு சில விமர்சனங்கள் என்னோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு பொண்ணை பெற்றுக்கிறாங்க, ஒரு பொண்ணை வளர்க்குறாங்க, ஒரு பொண்ணை படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் நிறைய இடங்களில் பாருங்கள், அவளுடைய திருமணத்தை முன்னிறுத்தி தான் நிறைய விஷயங்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அது வந்து உங்களுடைய திருமணத்தை முன்னிறுத்தி தான் இருக்கும். நீங்கள் நிறைய ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயத்த பண்ணணும், நீங்கள் ஒரு வித்தியாசமாக பண்ணணும்னு ஏதாவது உங்கள் வீட்டில் சொன்னால் கூட அவங்க சொல்லக்கூடிய முதல் வார்த்தை எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணிக்கோ. எக்ஸாக்ட்லி, கல்யாணத்துக்கு அப்புறம் உன் புருஷன் ஓகே சொன்னால் பண்ணிக்கோ. நானும் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ எனக்கெல்லாம் மைண்டில் என்ன ஓடும்னா, அப்போ நம்ம எதுக்குடா பிறந்தோம்? இப்போ நம்ம பிறந்தா நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். அப்போ நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிடையாது. நம்ம பேர் நம்மளோட ஐடென்டிட்டின்னு எல்லாரும் சொல்கிறோம். ஆனால் நம்ம பேருக்கு அப்புறம் நம்ம யார், நம்ம ஹேமலதா அப்படின்னு இருக்கோன்னா நம்ம யார்,
நமக்கான ஐடென்டிட்டி என்ன? எனக்கு சின்ன வயசுல அந்த ஒரு தாட் வந்துருச்சு. அது மேபி அது ஒரு நல்லதுன்னு நினைக்கிறப்போ, அப்போ நம்ம வந்து நிறைய ஸ்கில்லை வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு நான் நினச்சி தான் நிறைய விஷயங்கள் பண்ணேன். வீட்லேயும் நல்ல சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ அந்த மீடியா வரும்போது எல்லாருமே பயந்தாங்க. ஓகே, இவ வந்து மீடியாவில் வேலை பார்க்குறா, கண்டிப்பாக கல்யாணம் நடக்காது, யாராவது இழுத்துட்டு ஓடி தான் போவா அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் என்னோட மனசில் ஒரு ஃபயர் இருந்தது. யாரும் பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும், நம்ம அதை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு. எனக்கு நான் ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டராக இருக்கும்போது என்னை கிண்டல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு வார்த்தை என்னென்னா, ஆமாம் பெரிய பிபிசி ரிப்போர்ட்ரு, இவ வந்து நியூஸ் எழுதி தான் அப்படியே பிபிசியில் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு டக்குன்னு ஒரு ஸ்பார்க்கு, ஏன் நம்ம பிபிசிக்கு போக முடியாது? எல்லா விஷயத்தையுமே நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா முறையான ஒரு பயிற்சி, சரியான ஒரு உழைப்பு, தொடர்ந்து இயங்குறது, இந்த 3 விஷயம். நீங்கள் லைஃப்பில் என்ன சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் முயற்சி, பயிற்சி, தொடர்ந்து இயங்குறது, இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே சக்ஸஸ் ஆவீங்க. ஏன்னா நிறைய பேரை நான் அப்படி பார்த்துருக்கேன். அப்போ நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நிஜமாக எனக்கு தெரியாது, நீங்கள் நம்ப மாட்டீங்க, பிபிசிக்கு வந்து ஒர்க் பண்ணணும், பிபிசி எங்கே இருக்குது, அதுக்கு எப்படி வேலைக்கு போகணும், எனக்கு எதுவுமே தெரியாது. ஈவன் நான் ஊரில் இருக்கும்போது சென்னையில் தான் சேட்டலைட் மீடியாவில் இருக்குது, அதுக்கு எப்படி வேலைக்கு அப்ளை பண்ணணும், மீடியானா என்னென்ன வேலையெல்லாம் இருக்கும், எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போது ஆனால் மீடியாவில் வேலை பார்க்கணும் அந்த ஆர்வம் மட்டும் இருந்தது. அப்படி இருக்கும்போது சரி ஓகே, நம்ம படிக்கிறது நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தேன். இங்கிலீஷ் லிட்ரேச்சரே தமிழில் தான் படித்தேன், அது ஒரு விஷயம். அப்போது நம்ம மீடியாவுக்கு போகணும் அப்படின்னா, நம்ம இன்டர்வியூவில் நம்மளை கேள்வி கேட்பாங்கல்ல, உனக்கு மீடியாவை பற்றி என்ன தெரியும்? அப்போ நம்ம லோக்கல் சேனலில் வேலை பார்த்தோம், இதெல்லாம் வந்து நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம்ல. அதனால நான் என்ன பண்ணேன்னா, லோக்கல் சேனலில் வேலை பார்க்குறது மட்டும் விடவே இல்லை. காலையில் காலேஜ்க்கு போவேன், ஈவினிங் வந்து லோக்கல் சேனலில் வேலை பார்ப்பேன். அந்த 3 வருஷத்தில் நான் ஒரே ஒரு படம் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸோடு போய் நான் தியேட்டரில் பார்த்தேன். ஏன் அப்படின்னா, எனக்கு டைம் இருக்குது. வாரத்தில் 7 நாளுமே எனக்கு வேலை இருக்கும். எனக்கு காலேஜ் வந்து சாட்டர்டே சண்டே லீவ் விடுவாங்க, பட் எனக்கு இந்த நியூஸ் ரீடிங் வந்து லீவ் வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டராகவும் இருந்ததுனால நான் அதையும் வேலை பார்க்கணும், லோக்கல் சேனலில் இருக்கிற வேலையும் பார்க்கணும், காலேஜ் அசைன்மெண்ட்ஸையும் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஆனால் என்னுடைய மனசு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தது, ஹேமா நீ எதை வேணாலும் விட்டுரும், ஆனால் உன்னுடைய பார்ட் டைம் வேலையை மட்டும் விடாது. ஏன்னா காலேஜ் படிக்கும் போதே நான் பார்ட் டைம் வேலை பார்த்து எனக்கு மாதம் 1000 ரூபாய் சம்பளம். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்தது. ஒரு பொண்ணுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுப்பது முதல்ல அவங்களுடைய படிப்பு, 2வது அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணம். எனக்கு அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது என்னுடைய 17வது வயசுல எனக்கு கிடைச்சது. அப்போ நீ வாழ்க்கையில் என்ன அவ்வளோ கஷ்டப்படு ஹேமா, ஆனால் உன்னுடைய வேலையையும் உன்னுடைய சம்பளத்தையும் நீ வந்து யாருக்காகவும் விட்டு கொடுக்காத அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துச்சு. என் அம்மாவும் அதை தொடர்ந்து சொல்லுவாங்க. அப்போது நான் என்ன பண்ணுவேன், காலையில் காலேஜ்க்கு போவேன். காலேஜ் பஸ்ஸில் தான் ஃபஸ்ட் இயர் வந்து காலேஜ் பஸ்ஸில் தான் போனேன். அதுக்கப்புறம் ஈவினிங் காலேஜ் பஸ்ஸில் தான் வருவேன். வந்துட்டு உடனே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சோ இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸை கேமரா பர்சன் அண்ணாவை வர சொல்லியும் அங்கேருந்து வண்டியில் போயிட்டு அந்த கடையில் இதெல்லாம் ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஹாஸ்டலுக்கு வந்து சாப்பாடு எடுத்து வச்சுருப்பாங்க, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் எழுதி அப்புறம் தூங்குவேன். அப்போது எனக்கு வந்து இந்த மீடியா வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்கு நிறைய விமர்சனங்களை கொடுத்தது. உன்னால் பண்ணவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஈவன் நான் சேலத்தில் பண்ணும்போது கூட நான் என்கிட்ட வந்து கேட்குறாங்க நீ என்ன பண்ணணும்னா, எனக்கு அப்பையும் நான் வந்து சென்னையில் போய் ஆங்கராக இருக்கணும், நான் வந்து சன் டிவிக்கு போகணும், நான் வந்து விஜய் டிவிக்கு போகணும், நான் அப்படியெல்லாம் சொல்லும்போது என்னை எல்லாருமே டிக்ரேட் பண்ணாங்க. சென்னையில் வேலை பார்க்கணுன்னா அதுக்கு என்ன தகுதி உனக்கு தெரியுமா, இங்கேருந்தெல்லாம் போயெல்லாம் பண்ண முடியாது, நீ வந்து அவ்வளோ அழகெல்லாம் கிடையாது, உனக்கு அந்த ஆட்டிடியூட் கிடையாது, உனக்கு அந்த பர்சனாலிட்டி கிடையாது, உனக்கு அந்த லாங்குவேஜ் கிடையாது, உன்னால் சமாளிக்க முடியாது, சென்னை டிராஃபிக்கில் வண்டி ஓட்ட முடியாது, உனக்கு என்ன தெரியும், இப்படி தான் என்னை வந்து 99% பேர் இப்படியே தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் எனக்கே கூட தோணும் அவரால் நம்மளால் முடியாதோ அப்படின்னு. ஆனால் அடுத்த செகண்டே அதை அழிச்சிருவேன், இல்லை உன்னால் முடியும் அப்படின்னு. ஸோ அந்த சிரமங்கள் அது எல்லாத்தையும் தாண்டி ஓகே, காலேஜ் டேஸில் பெருசாக எனக்கு என்டர்டெயின்மெண்ட் இருந்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அன்னைக்கு நான் கஷ்டப்பட்டது, அன்னைக்கு நான் பார்ட் டைமாக வேலை பார்த்தது எல்லாமே இன்றைக்கி என்னோடய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய இடத்த எனக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ அந்த சிரமங்கள் எல்லாம் நான் கடந்து வந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம ஸ்டெடியாக வலுவாக நிற்க முடியுது இந்த துறையில். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ஊரில் ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டராக ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே நம்மளோட ட்ரீம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, நான் சென்னைக்கு போகணும், ஒரு சேனலில் வந்து ஒரு நியூஸ் ரீடர் ஆகணும் அப்படின்னு. நியூஸ் ரீடர் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் சப் எடிட்டர் ஆகிட்டீங்க, டிஜிட்டல் ஹெட் ஆகிட்டீங்க. ஸோ நம்ம நினச்சது எல்லாமே ஒன்றுனா நடந்துட்டு வருது. ஆனால் அங்கேருந்து இல்லை எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும், நான் வந்து இந்த டிஜிட்டல் அப்படிங்கிறத ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பாக நான் எடுக்கணும் அப்படிங்கிற முடிவு வந்து எந்த இடத்துல வந்துச்சு? ஏன்னா இதுவே நல்லா இருக்குல்ல, இதை நம்ம ஆசைப்பட்டது, நம்மளோட ட்ரீம் எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டோம். அங்கேருந்து இந்த ஷிஃப்ட் வந்து இது ஒரு எப்படி சொல்றது, இது ஒரு ரிஸ்கியான விஷயம் இல்லையா? அது எப்படி நீங்க வந்து செலக்ட் பண்ணீங்க? ஆமாம், ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு சேனல்லேருந்து மாறும்போதும் என்னை இப்படி கேட்டிருக்காங்க,
நீங்கள் வந்து ஒரு ராஜ வாழ்க்கையில் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு ஸ்டார் ஆங்கர், நீங்கள் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகுறீங்க, நல்ல சேலரி வாங்கியிருக்கீங்க, ஷிஃப்ட் ஆகுறீங்க, ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்க, நீங்கள் இதுக்கு மேலே வந்துட்டு வேறு என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து லைஃப் இஸ் ஆல் அபவுட் எக்ஸ்பீரியன்சஸ் தான். எனக்கு நான் சின்ன வயசில் ஒரு ட்ரீம் வச்சுருந்தேன். ஆமாம், பிபிசியில் ஒர்க் பண்ணணும், அதுதான் நம்மளோட பெரிய எய்ம் அப்படின்னு வச்சுருந்தேன். பட் என்னென்னா, நான் ஒவ்வொரு லைஃப்பில் ஒவ்வொரு கட்டத்தையும் நான் வந்து தாண்டி வரும்போது நமக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்லை நம்ம ஏன் வந்துட்டு வேஸ்ட் பண்ணணும்? நான் நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் நான் ஃபுல் டைம் எம்ப்ளாயியாக இருக்கும்போது எனக்கு கிடைக்கல. ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 11 மணி நேரம் ஆஃபீஸில் இருக்கணும். ஸோ நீங்கள் ஃபேமிலியும் பார்க்கணும், அதுவும் பார்க்கணும். அப்போது நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறோம், நிறைய கிளாஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் ஃபுல் டைமாக இருக்கும்போது எனக்கு கிடைக்கல. அப்போது ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னு வரும்போது, அதுவும் நான் டிஜிட்டலில் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அப்போ நான் கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்தேன். நான் வந்து வேலையை விட்டேன். நான் வேலையை விடும்போது எனக்கு சேலரி 1 லட்சம் ரூபாய். எல்லாருமே வந்து கேட்டாங்க, எப்படி வந்துட்டு நீ 1 லட்சம் ரூபாய் வேலையை விட்டுட்டு வர்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய முடிவு தான் அப்படின்னு. பட் எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஓகே, உண்மையாகவே நான் கஷ்டப்பட்டேன். நான் வந்து அந்த 1 லேக் வேலையை விட்டுட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் எனக்கு பயங்கர ஸ்ட்ரகிள் தான். ஃபினான்ஷியலாக எனக்கு ஸ்ட்ரகிள் தான். பட் ஓகே, பேசிக்காக நான் எல்லாமே சரி பண்ணியிருந்தேன். பட் ஆனால் என்றைக்குமே நான் எடுத்த முடிவு தப்பு அப்படின்னு நான் வந்து யோசிக்கவே இல்லை. ஏன் நான் யோசிக்கல அப்படின்னா, எனக்கு தெரியும் என்னோட ஸ்கில் என்ன அப்படிங்கிறது. அந்த 2.5 வருஷம் அண்ட் ஃபார்ச்சுனேட்டாக கோவிட் பீரியட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்போது நான் வேற ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக தான் சரி இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோன்னு எல்லாத்தையும் பிளான் பண்ணி வேலையை விட்டுட்டேன். பட் கோவிட் லாக்டவுனு, அந்த ப்ராஜெக்ட் என்னால் எடுக்க முடியல. ஸோ அப்படியே வந்து 2.5 வருஷம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க, நீ வேலையை விட்டுட்டு வராமல் இருந்திருக்கலாம், 1 லட்சம் ரூபாய் சேலரி விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு. பட் நான் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. ஃபைன், நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு அதுக்கு அடுத்து ஸ்கில்லை நான் வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருந்தேங்க. நான் எல்லாருக்குமே அதை தான் சொல்லுவேன், நீங்கள் வந்து லைஃப்பில் எந்த இடத்துல இருந்தாலும் ஸ்கில் அடுத்தது டெவலப் பண்ணுங்க. எனக்கு தெரியும் டிஜிட்டல் தான் அடுத்துன்ட்டு. டிஜிட்டலில் என்னென்ன டூல்ஸோ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். ஃபோட்டோ எடிட்டிங் கற்றுக்கிட்டேன், வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிட்டேன், கேமரா ஹேண்ட்லிங் கற்றுக்கிட்டேன், டூல்ஸ் ஹேண்ட்லிங் கற்றுக்கிட்டேன், எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். அப்போவே கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன் ஆன்லைனில். 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அப்படி எடுக்கும்போது இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட நான் பார்த்திங்கன்னா ஒரு 5000 பேருக்கு நான் வந்து கிளாஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோச்சாகவும் இருக்கேன், மோட்டிவேஷனல் கோச்சாகவும் இருக்கேன். நான் நிறைய பேரை மீட் பண்ணுறேன். நான் பிபிசியில் வந்து ஃபுல் டைமாக வேலை பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் பிபிசியில் எனக்கு ஃபுல் டைமாக ஆஃபர் வந்தபோது எனக்கு எடுக்க முடியல. ஏன்னா நான் நெட்வொர்க்கு, எனக்கு தனிப்பட்ட பிராண்டிங்கான நெட்வொர்க்கை நான் ஏற்கனவே வளர்த்து வச்சுருந்தேன். அப்போ எனக்கு ஃப்ரீலான்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து இருந்தது. அப்போ எனக்கு பிபிசிங்கிறது கனவு இல்லையா? ஸோ அதனால் அந்த ஃப்ரீலான்ஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணி பிபிசிக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். என்னோட தனிப்பட்ட பிராண்டிங்கும் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் நான் இப்போ தான் உள்ளே வந்திருக்கேன். என்னோட தலைமுறையிலேயே, எங்கள் ஃபேமிலிலேயே நான் தான் ஃபஸ்ட்டு ஒரு ஆண்டர்ப்ரனர். ஸோ இப்போ அதுக்கான முயற்சிகள், அதுக்கான முன்னெடுப்புகள்லாம் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன்.